எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாருக்கும் வணக்கம். டிஎன்டெட் எக்ஸாமினேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி நமக்கு முடிஞ்சிருச்சு. பேப்பர் 1 பேப்பர் 2 எழுதிருப்பீங்க. உங்களோட மதிப்பெண்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து கேட்டு வராங்க, சார் எவ்வளோ சார் பாஸ் மார்க் அப்படின்னு சொல்லி கேட்டு வராங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டுடைய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான். நோட்டிஃபிகேஷன் நம்பர் 3 2025. இதில் மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் பற்றி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம வந்து இப்போதைக்கு பார்க்க போகிறோம். ஜென்ரல் ஓகேங்களா. ஸோ ஜென்ரல் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் மார்க். ஸோ எல்லாருக்குமே வந்து 150 கொஷின் தானங்க. உங்கள் கொஷின் பேப்பரில் 150 தானங்க இருந்துச்சு. ஓகே. ஸோ எல்லா கேட்டகரி மதிப்பெடுக்கிற கேட்டகரி மாணவர்களுக்கும் 150 கொஷின்ஸ் தான். ஓகே. பேப்பர் 1 பார்க்கும்போது அதாவது 150 கொஸ்டின் 150 மார்க் அந்த கான்செப்ட் தான். ரைட்டுங்களா. 60% வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் குவாலிஃபைங் மார்க் இல்லைனா 90 மார்க்ஸ். சரிங்களா. ஒன்று 60%, இந்த 150 60% வச்சுக்கோங்க. இல்லைனா சிம்பிளாக வச்சுக்கோங்க 90 மார்க்ஸ். ஓகேங்களா. இது மினிமம் குவாலிஃபைங் மார்க், பாஸ் மார்க்குங்கிற மாதிரி. பேப்பர் 2 அதே மாதிரி தான். இது வந்து ஜென்ரல். இஃப் சப்போஸ் நீங்கள் இந்த கேட்டகரியில் வரீங்க, எஸ்சி, எஸ்சிஏ, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி அண்ட் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி, விடபிலிட்டி இதில் வரீங்க அப்படின்னா 55% இல்லை அப்படின்னா 82.5 மார்க்ஸ் ரவுண்டட் ஆஃப் டு 82 மார்க்ஸ். 82 மார்க் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இதுதான் வந்து இவங்களுக்கு மினிமம் குவாலிஃபைங் மார்க். பேப்பர் 2 அதே போல் தான். 82 மார்க், 82.5 வருங்க. 55% ஆர் 82.5, பட் 82 மார்க் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எஸ்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 40% இல்லைனா 60 மார்க்ஸ் எடுத்தால் போதுங்க. ஜஸ்ட் 60 எடுத்தாலே நமக்கு மினிமம் குவாலிஃபைங் மார்க் தான். இப்படி எக்ஸாமினேஷன் எழுதிங்க, எப்படி உங்களுடைய மார்க்ஸ் என்ன ஏது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களை போல நிறைய பேர் கமெண்ட் பண்ணும்போது நீங்களும் மற்றதை பார்த்துக்கலாம், மற்றவங்களும் உங்களோட பார்த்துக்கலாம். ஸோ தளம் எப்படி இருக்குது, களம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிக்கலாம். ஓகேங்களா. எல்லாரும் இப்படி பண்ணியிருக்காங்க. ஆனால் உண்மையிலுமே டிஎன்டெட் பேப்பர் 1 ஆகட்டும், பேப்பர் 2 ஆகட்டும், இந்த தடவை கொஷின் ரொம்ப ஈஸியாகவே கேட்டிருக்காங்க. கரெக்டாக நம்ம உட்காந்து படித்து அட்டெம்ப்ட் கொடுத்துருந்தோம் அப்படின்னா இந்நேரம் நீங்கள் கிளியர் பண்ணிவிட்டு நிம்மதியாக இருந்திருக்கலாம். ஒரு மாதமாக நம்ம வந்து சொல்லுவாங்க இல்லைங்க, அவ்வளோ ஒரு தொண்டை கிளியிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தோம், விட்டுறாதீங்க 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 விட்டுறாதீங்கன்னு. அதை ஃபாலோ பண்ணவங்க இன்றைக்கி நான் கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நமக்கு மெசேஜ் பண்ணிருக்காங்க. யூடியூப்பில் கமெண்ட் போட்டுருக்காங்க. இதை நான் சொல்லணும்னு அவசியமே இல்லைங்க. நீங்கள் கமெண்ட்டில் பார்த்தாலே தெரிஞ்சிடும். இது நம்ம தனியாக எடுத்து வீடியோ பதிவு போடணும் அப்படின்னும் இல்லை. நீங்கள் கமெண்ட்டில் பார்த்தாலே தெரியும். அந்த இருக்கிற அந்த வாய்ப்பை பயன்படுத்தினவங்க இன்றைக்கி சந்தோஷமாக இருக்காங்க. மேபி நம்மளுடைய சுச்சுவேஷன் காரணமோ இல்லை வந்து நம்ம ஏதாவது வந்து நம்மளுடைய ஒர்க் காரணமோ நம்ம படிக்காமல் இருந்திருக்கலாம், ப்ரிப்பேர் பண்ணாமல் இருந்திருக்கலாம், மதிப்பெண்கள் குறைந்திருக்கலாம். அதனால் ஒன்றும் வருத்தம் இல்லை. சரிங்களா. குரூப் 4 கிளியர் பண்ண நினைப்பாங்க, குரூப் 2 கிளியர் பண்ணிடுவாங்க. குரூப் 2 கிளியர் பண்ண நினைப்பாங்க, குரூப் 1 கிளியர் பண்ணிடுவாங்க. குரூப் 1 போகணும்னு நினைப்பாங்க, யூபிஎஸ்சி கூட போயிடுவாங்க. அதனால் நெட்டு நம்மளால் கிளியர் பண்ண முடியல, ரைட், ஓகே, சொல்கிறதுக்கு இல்லை. நாளைக்கு நீங்கள் டிஎன்பிஎஸ்சி படித்து குரூப் 2 கூட கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா. நோ நீட் டு வரி. முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. தேர்வு எழுதணும், நம்மளோட பெஸ்ட்டு கொடுத்துருக்கோம், அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். நான் கிளியர் பண்ணிட்டேன், ரைட், ஓகே, அடுத்த கட்டம், ஆல் தி பெஸ்ட், அடுத்த கட்டம். இஃப் நாட், நோ நீட் டு வரி. நிறைய மதிப்பு இருக்கிற வழிகள் இருக்குது, அதன் மூலம் நம்ம வெற்றி அடையலாம். சரிங்களாங்க. தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த விஷயம்லாம் நீங்கள் பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். The government have issued orders granting one time consistent and fixed the minimum qualifying marks as 40% for clearing teacher eligibility test to be conducted in 2025 for scheduled tribes candidates and other accordingly. சரிங்களா. தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ ரிசல்ட் வந்துருங்க. ரிசல்ட் வந்த பிறகு மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச்.